என்ன தம்பி இது? கடைக்கு வரவங்க கேலி பண்ற மாதிரி வச்சிட்டீங்களே. சின்ன வாய் கணக்கு தானே, அது பார்த்து பெசகாம போடக்கூடாதா? என்ன இப்ப என்ன நடந்துச்சு? ₹1 குறைச்சு சொல்லிட்டாங்க, அது பெரிய கூத்தமா? ஏன் புருஷன் இந்த கடைக்கு ஒரு முதலாளிதான், என்னமோ நீ வேலை கால் வச்ச மாதிரி கத்துறியே. ஐயோ, நான் எங்க கத்துனேன்? கணக்கு படிங்கன்னு சொன்னேன்ல. ஒரு ஆம்பளை பக்கத்துல நின்னு கணக்கு படிங்கன்னு சொன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் என்ன நினைப்பாங்க? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு தேவையில்லாம குதிக்கிற. அப்படியே ஏதாவது சொல்லணும்னா உன் புருஷனை விட்டு சொல்லணுமே ஒழிய நீ சொல்லக்கூடாது. குழந்தைன்னு ஒரு மரியாதை வேணா? என்ன சுந்தரவா இந்த சின்ன விஷயத்துல சின்ன விவகாரம்? இன்னைக்கு கூட்டல் தப்புன்னுவாங்க, நாளைக்கு கழிச்சல் தப்புன்னுவாங்க, உட்கார்ந்தா குத்தம்பாக, நின்னா குத்தம்பாக, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குனிய வச்சு முதல்ல குரணிய கொட்டு கள்ளு பொறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது என்ன பெரிய ரோதனையா போச்சு? இப்படி நாள் பூரா தொட்டதுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தா நடத்துற கடை விளங்குமா இல்ல குடும்பம் தான் உருப்படுமா? ஆமா, இவங்க நின்னுதான் எல்லாத்தையும் விளங்க வைக்கிறாங்க. நாங்க 2 பேரும் விளங்காம வந்து குட்டியா சோறு ஆகிட்டு இருக்குமாக்கு. புள்ள நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஏன் நானும் என் புருஷன் மாதிரி பேசாம இருந்துட்டா சௌரிய என்ன பாக்குறீங்களா? அடியே அண்ணன் அப்படி எல்லாம் பேசாத, அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி. அவளுக்கு அவங்க புருஷன் தான் தெய்வம். ஏன் முன்னாடி என் புருஷனை இலக்காரமா பேசுற? நானுக்கு செவனன்னு இருக்கணும். அம்மா தாயே, இனிமே நான் வாயே திறக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. கொஞ்சம் விட்டா தேய்ச்சிடுவீங்க. சரி சரி சுந்தரம் போகல, போமா போ. மேத்தா நீ போ, போய் வேலையை பாரு. என்ன மண்டி? என்னமோ தெரியல, வெள்ளெண்ணத்துல இருந்து நெஞ்சு அடைக்குது. ஒரு சோடா வாங்கியா? தோ வாங்கன்றா மண்டி. இல்லையா என்ன என்னமா விரட்டி விட்ட நாய் மாதிரி பறிறியே, எங்க போற நீ? அண்ணன் மண்டிக்கு சோடா வாங்க. உனக்கு ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியார தெரியுமா? தண்ணி அரைச்சு ஊத்து, நான் மூஞ்சி கழுவுன ஜோடாவ அவங்களையே போய் வாங்கி அரைச்சல்லு. இந்தா சுந்தரம், என்ன இப்படி பேசுற? அண்ணன் மண்டிக்கு நெஞ்சடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அம்பிட்டு நாடகந்த உருளை கட்டியா ஒரு குழந்தை கடிச்சா இருந்த இடத்துல இருந்து ஏவறதுக்கு எந்த சிரிக்கிட்டு தான் ஆசை வராது. போய் மத்த சாலிய பாருவ. வாயும் வயிறுமா இருக்கிற அண்ணன் மண்டிக்கு ஒத்தாசை பண்றது என் புள்ள தப்பா பேசுற. யோ, அவ வாயும் வயிறுமா இருக்கானா ஒத்தாசை பண்ற? மூக்கு முழியமா இருக்கானே இப்படி குடு குடு குடுன்னு ஓடுற. அம்புட்டையும் குத்தமாவே பாக்காத புள்ள. ஒரு பொம்பளை படுற அவஸ்தை இன்னொரு பொம்பளைக்கு விளங்க வேணாமா? யோ, உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்காயா. அவளுக்கு ஒரு ஆம்பளை காணாது. கொத்து போராட்டா கொத்துறதுக்கு புருஷன் கொஞ்சம்